சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யோ எஃப்ஐஆர் புக் எடுத்துட்டு வா. இந்தாங்க சார். சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? இந்த வீட்ல என்ன நடக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இப்ப நடந்துருச்சு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன கீர்த்தி, என்னம்மா பேசுற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, நாங்க என்னமா பண்ணோம்? இந்த வீட்டுக்கு நல்லது பண்ணதானே நாங்களும் ஆசைப்பட்டோம். ஆசைப்பட்டீங்க, நல்லா ஆசைப்பட்டீங்கம்மா. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்மையாவே இருந்திருந்தா நடக்க இருந்த பூஜா கல்யாணத்தை ஏன் நடக்க விடாம பண்ண உங்க பொண்ணு? அவ அப்படி பண்ணனாலதான் என் புருஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. கீர்த்தி, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏமா தெரு ஸ்டேஷனுக்கு போனதுக்கு செல்வி என்ன பண்ணுவா சொல்லு? நமக்கு உதவி பண்ண வந்தவங்கள எதுக்குமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணி, நான் சரியாதான் பேசுறேன். ஆரம்பத்துல இருந்தே பூஜாவை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த பிரம்மா குடும்பத்துக்கு மருமகளா ஆக்க விட மாட்டேன்னு கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லி இன்னைக்கு என் புருஷனை படுகொலையில தள்ளி விட்டுருக்காங்க. கீர்த்தி, எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசினா எப்படி? அந்த பிரம்மா குடும்பம் தான் தப்பானவங்கன்னு திருமாப்பிளையே கல்யாணத்தை நிறுத்தி பூஜா வாழ்க்கையை காப்பாத்தினாரு. நீ வீணா எங்க மேல பழிய போடுற? நான் பழி போடல. என் புருஷனை எல்லாரும் சேர்ந்து பலி கொடுத்துட்டீங்கன்னு சொல்ல வரேன். கீர்த்தி, நாங்க என் தம்பிய பலி கொடுத்துட்டோமா? இன்னொரு தடவை இப்படி பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இப்படி தம்பி தங்கச்சின்னு சொல்லிதான் கட்டின பொண்டாட்டி என்ன பத்தி கூட அவர் யோசிக்காம பழிய சுமந்துகிட்டு அவர் கஷ்டப்படுறாரு. உங்க எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கும் பழிய ஏத்துக்கிறதுக்கும் ஏன் புருஷன் வேணும்? அக்கா தம்பிங்க தங்கச்சின்னு நீங்க எல்லாரும் சொகுசா இருப்பீங்க. ஏன் புருஷன் மட்டும் ஜெயில போய் கஷ்டப்படணுமா? என்ன வார்த்தை பேசுற? நானும் போனா போதுன்னு விட்டு போனா யார பத்தி என்ன வார்த்தை கேக்குற? என் பொண்ண பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவ வாழ்க்கைய வாழாம எங்களை வாழ வச்சவ. இத பாரு, இன்னொரு தடவை அவகிட்ட குரல உயர்த்தி பேசுற மனுஷியாவே இருக்க மாட்டேன். அம்மா கற்பகம், உன் சம்பந்தியும் பொண்ணையும் பத்தி பேசுனதும் அவனுக்கு கோவம் அப்படியே பொத்துட்டு வருதோ? என் பொண்ணு அப்படி என்ன தப்பா பேசிட்டா? அவ கேக்குறது நியாயமான விஷயம் தானே? அன்னைக்கு திருமாப்பிள கேட்டப்போ இந்த பூஜா என்ன சொன்னா? கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொன்னா? நீங்க கூட எல்லாரும் ஆகா ஓகோன்னு இப்படி ஒரு வரன் கிடைக்குமான்னு தானே கேட்டீங்க. கடைசியில குட்டையை குழப்பினது யாரு? தோ இவங்க பொண்ணு செல்வி தானே. இங்க பாரு ராஜேஸ்வரி, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். என்ன மேல மேல நீ இன்னும் வேதனைப்படுத்தாத. என்ன பேசுற நீ? நீ 5 பிள்ளைங்கள உன்னை பத்தி தான் கவலைப்படுற. ஆனா என் பொண்ணுக்கு அவ புருஷனை விட்டா வேற யார் இருக்கா? அப்படி இருக்கும்போது என் பொண்ணு வேதனைப்படதானே செய்வா. ஏய் என்ன? நான் பேசிக்கிறேன், நீங்க இருங்க. இது பாரு கீர்த்தி, நாங்க யாரும் உன் கோவத்தை தப்பு சொல்லல. ஆனா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த கல்யாணம் நடந்திருந்தா அவ வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? நீயும் ஒரு பொண்ணு தானேமா, உனக்கு அந்த வேதனை தெரியாதா? நல்லதுல ஒரு கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பூஜாவை காப்பாத்த செல்வி எடுத்த முயற்சியில பாவம் என் தம்பி நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரம்மா தானே தவிர செல்வியோ அவங்க குடும்பமோ இல்ல. இதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியுமா? உங்க அம்மா சொன்னது உண்மைதான். இங்க எல்லாரையும் விட திரு மேல உனக்கு பாசமும் உரிமையும் அதிகம்தான். அதுக்காக எங்களால அவனை விட்டு கொடுக்க முடியுமா? சொல்லுமா. இங்க இருக்கிற யாரையும் குத்தம் சொல்லணும்னு சொல்லல.